கிட்டத்தட்ட 6 மாதம் என்னை ஒரு மாணவனாகவே நினைக்கல, அவங்க ஏற்றுக்கல. ஆனால் இப்போ கரண்ட்டு இருக்குன்னா நம்ம கரண்ட்டை வந்து பல்பு எரிய வச்சு தான் பார்க்க முடியும், இல்லை ஏதோ ஒரு மோட்டாரை ஓட்டி தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கரண்ட் எப்படி அந்த ஒயரில் இருக்குன்னு தெரியாது பாருங்கள். அதை மாதிரி அவங்க இஸ்லாமியராக இருந்தாலும், அவங்க வந்து அரபி படிச்சிருந்தாலும், பார்க்கவே படிச்சிருந்தாலும், என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்க. நீ கடவுளை பார்த்தியாடா அப்படின்னு யாரையா நம்ம கேட்டோம்னா முழிப்பாங்க. ஆனால் நான் கடவுளை பார்த்தேன். அது யாருன்னா என் குருநாதர் தான், வகாப் சாப் தான். நறுமணம் வர 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 அவங்களுக்கு இருந்த அந்த வேவரிங் மைண்ட் அப்படியே மறைஞ்சு போயிடும். வணக்கம், என் பேர் ஆரியடி அண்ணாதுரை. நான் நாகப்பட்டினத்தில் 34வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்னா, என் குருநாதரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வுகளுக்காண்டி வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். எங்கள் குருநாதர் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு மூவிக்காண்டி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க, நாகராண்டவரோட பேரை அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னையும் அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னேன். நான் போய் அவங்கள்ட்ட மாணவனாக சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். கிட்டத்தட்ட 6 மாதம் என்னை ஒரு மாணவனாகவே நினைக்கல, அவங்க ஏற்றுக்கல. என்ன அந்த தகுதிக்கு நான் உடையவனா அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி தான் என்னை வந்து அவங்க மாணவனாகவே சிஷ்யன் கிடையாது, மாணவனாக சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் டெய்லி காலைல ஒரு 11 மணிலேருந்து 11:15, அதிகபட்சம் 11 மணிக்கெல்லாம் கதை திறப்பாங்க. வரிசையாக வந்து நிற்பாங்க. அந்த ஏரியாவில் உள்ள ஆம்பளை பொம்பளை பிள்ளைங்கள்லாம் கையில் தண்ணி கொண்டாந்து வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட அஜரத்திட்ட போய் கொடுப்பாங்க, அதை வாங்கி ஓதி கொடுப்பாங்க. அந்த வீட்டில் ஒரு உடம்பு முடியல, இல்லை ஒரு தலைவலி ஜுரம் அப்படின்னு. இது வந்து காலகாலமாக அவங்க வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் இது ரெகுலராகவே நடக்கும். காலையில் 100 பேர் 200 பேர் வருவாங்க, சாயந்தரம் 100 பேர் 200 பேர் வருவாங்க. அப்போ அந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் போவேன். போய் அவங்கள பார்ப்பேன். என்னை அப்படி பார்ப்பாங்க. பார்க்கும்போது, ஏண்டா நேற்று நீ வந்தில்ல, இன்றைக்கி ஏன் வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி என் மனசில் தோணும். நான் என்ன பண்ணுவேன், அந்த கூட்டத்தில் மறைஞ்சிக்கிட்டு போய் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு விடையாருவேன். சில நாளில் தலையில் வச்சு ஓதி விடுவாங்க, சில நாளில் என்னை அலட்சியப்படுத்துகிற மாதிரி கண்டுக்கவும் மாட்டாங்க. சொன்னதும் வரல போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் விடலை. எப்படியா இருந்தாலும் அவங்கள்ட்ட மாணவனாக சேரணுன்ட்டு நானும் விடாமச்சு. அவங்களும் நான் தகுதியானவனா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. நிறையா கிளாஸ்லாம் எடுத்தாங்க. அவங்க இஸ்லாமியராக இருந்தாலும், அவங்க வந்து அரபி படிச்சிருந்தாலும், பார்க்கவே படிச்சிருந்தாலும், என்னை பொறுத்தளவில் எனக்கு வந்து வாழ்வியலை கற்றுக் கொடுத்தாங்க. வாழ்வியல் சிந்தனையை தான் அங்கே வர எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்குன்னுமே கிளாஸ் ஆரம்பித்தாங்க. நான் ஒரு விஷயத்துக்கான முயற்சி பண்ணனால என்னை உருவாக்கணுங்கிறத கிளாஸ் ஸ்டடி பண்ணாங்க. இந்த கிளாஸ் நானும் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். அப்படிலாம் வந்து அவங்கள எப்படி சொல்கிறதுன்னா, நீ கடவுளை பார்த்தியாடா அப்படின்னு யாரையா நம்ம கேட்டோம்னா முழிப்பாங்க. ஆனால் நான் கடவுளை பார்த்தேன். அது யாருன்னா என் குருநாதர் தான், வகாப் சாப் தான். அவங்கள தான் நான் கடவுளாக பார்த்தேன். நிறைய புத்தகம், ஒரு புத்தகம் 2 புத்தகம் இல்லை, ஏகப்பட்ட புத்தகம். அதில் நீங்களாம் படிச்சுக்கணும், நிச்சயமாக படிக்கணும், கட்டாயம் படிக்கணும்னா சமுதாய நன்மைகள்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அது மாதிரி நீங்கள் அந்த வாய்ப்பு கிடைச்சா யாருக்காவது நீங்கள் புத்தகம் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த சமுதாய நன்மைகள் புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அதில் வந்து வாழ்வியல் பற்றி நிறையா விஷயங்கள், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான அனைத்துமே அதில் இருக்கும். அதை படித்தாலே நம்ம குருநாதரை நம்ம கூட இருந்து சொல்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஒரு புத்தகமே உங்களுக்கு பெரிய ஒரு எழுச்சியாக கொடுக்கக்கூடிய அதே மாதிரி அஜரத்து வந்து இன்னொன்று பல பிரச்சனையில் வருவாங்க சில பேர், நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவங்க முகமெல்லாம் அப்படியே வெள்ளரி போய் வந்திருப்பாங்க. அந்த என்னன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கடன் பிரச்சனை, இல்லை உடல் நோய் பிரச்சனை, ஒரு அவமான விஷயம், இல்லை ஒரு இட பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி சரி பத்தி பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னு ஓதி கொடுப்பாங்க. வீட்டில் போய் 2 பத்தியை வி ஷேப்பில் ஏற்றி வை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பத்தி ஏற்றி வச்சோடனே அந்த நறுமணம் வர 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 அவங்களுக்கு இருந்த அந்த வேவரிங் மைண்ட் அப்படியே மறைஞ்சு போயிடும். இதெல்லாம் உண்மையான விஷயம். இது நானும் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கும் சில சமயங்களில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கள்ட்ட போய் அந்த பத்தி பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்குறேன். அவங்க எனக்கு ஓதி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மழை போல் வர்றது பனி போல் விலகி போயிடும். அதனால் அவங்க அதை மாதிரி செய்வாங்க. அடுத்தது நிறைய விஷயங்கள், அதாவது சில விஷயங்களை சொல்லலாம், சில விஷயங்களை சொல்ல முடியாது. சில விஷயங்களை எப்படி சொல்லலான்னா, இப்போ கரண்ட்டு இருக்குன்னா நம்ம கரண்ட்டை பல்பு எரிய வச்சு தான் பார்க்க முடியும், இல்லை ஏதோ ஒரு மோட்டாரை ஓட்டி தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கரண்ட் எப்படி அந்த ஒயரில் இருக்குதுன்னு தெரியாது பாருங்கள். அதை மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அது நாங்கள் என்ன போன்ற நானும் அனுபவிச்சிருக்கிறேன், பலரும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட சாதாரண மனுஷன்லேருந்து அமைச்சர் வரைக்கும், மத்திய அமைச்சர் வரைக்கும் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் விசிட்டர் தேவா அழைச்சிட்டு வந்து அவங்க பார்த்தாங்க. பார்த்து அவங்கள்ட்ட ஆசைப்பட்டு போனார். அதுக்கு பிறகு பாஜாங்கிற ஒரு படம் பயங்கர ஹிட்டு. அதுலேருந்து அவர் நான் ஸ்டாப்பு ஒரு நாளைக்கு 4 இடம் 5 இடத்துல அவங்களுக்கு மியூசிக் நடந்துகிட்ருக்கோம். பாட்டு 5 படத்துக்கு பாட்டு ரெக்கார்டிங் நடக்கும். அந்தளவுக்கு அவங்க பிஸியாக போனாங்க. நிறைய பேர் இது மாதிரி டாக்டர்ஸு, பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு போவாங்க, எப்படி இந்த பேஷண்ட் சம்மந்தமெல்லாம். அவங்க கரத்தை பிடிச்சவங்கள அவங்க வழி நடத்தணும். யாரும் எல்லாமே நல்லா தான் இருக்கிறோம், நல்லா இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நிறைய பேர் வராங்க அவங்கள பற்றி கேள்விப்பட்டுட்டு, கேள்விப்பட்டு வரோம். இப்போ நிறைய பேர் வராங்க கேள்விப்பட்டு. அவங்களுக்கெல்லாம் கூட இப்போது இந்த அவங்களோட அடக்க ஸ்தலம், அவங்க வீடு, அவங்க எழுதின புத்தகம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அவங்கள பற்றியான விஷயங்கள் நிறையா உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அவங்க இல்லைலாம் நினைக்க வேண்டாம். அவங்க பேசின சிடிஸ் நிறையா கேசட் அது சிடி ஆக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம வெளியெல்லாம் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்தி அது கமர்ஷியலாவோட வேண்டியதில்லை. கமர்ஷியலாக பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரியோட பண்ணிக்கிட்டு அஜிரத்து பேர் அந்த ட்ரஸ்ட்டில் வச்சுருந்த புத்தகம் இந்த சிடிசி எல்லாமோட மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆனால் அது இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது போனால் எல்லாருக்கும் பயன்பெறும். ஒரு நல்ல விஷயம். அவங்கள பார்த்தவங்க வர்றதை விட இப்போ பார்க்காதவங்க நிறைய பேர் வராங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் பயன்பெறும். அதனால் அந்த இதை நம்ம எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் அதை பொதுமக்களுக்குன்னு சொல்ல முடியாது, அவங்கள நாடி வரவங்களுக்கு அது கிடைச்சா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அஜிரத்து இருந்த இடத்துக்கு அடுத்தவங்க வர்றதுக்கு நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா, நம்மளும் ஒத்துழைச்சா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய. ஆனால் இன்னமும் என்னை பொறுத்தவரை அவங்களுடைய புகழ் வெளியில் வரணும், நிறையா மாணவர்கள் வரணும், நிறைய பேர் பயன்பெறணும். அவங்க பேர் சொல்லணும் இல்லை, அவங்களால நானும் உயர்ந்தேங்கிற நிலைப்பாடை சொல்லணும். அதுக்கு அவங்க தயார். கட்டான சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வேணும், ஒரு சந்தேகம் அப்படின்னா என் முருதா ஷெரீஃப் அது எப்படின்னா அஜிரத்தும் எங்களுக்கும் உள்ள ஒரு தொப்புள் கூடி உறவு மாதிரி. வாழ்வியலாக இருந்தாலும் சரி நமக்கு அவங்க வழிகாட்டுவாங்க, கட்டாயம் வழிகாட்டுவாங்க. அன்னைக்கு சூழ்நிலைக்கு அஜிரத்து இறந்துடுவாங்களோ அப்படின்னு என் மனசில் தோணுது. நான் மொட்டையெல்லாம் அடித்தேன். ஆமாம், ஜம்முன்னு ஒரு பயிற்சி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு சின்ன பயிற்சி. அதை நான் சொல்கிறேன். அவங்க வாழ்ந்துட்டுருக்க காலத்திலே எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வேணும், ஒரு சந்தேகம் அப்படின்னா எனக்கு முன்னாடி உட்காந்து என்னை பார்க்குறதா, எனக்கு கூட உட்காந்துருக்கிறதா கற்பனை பண்ணி பார்த்துட்டே வா, மூச்சை கவனிச்சிட்டே வா, நான் உனக்கு அதுக்கான தீர்வு சொல்லுவேன் அப்படிம்பாங்க. அதுக்கான தீர்வு கிடைக்கும். நான் சொல்லுவேன்னு சொல்கிறத விட தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலை நான்லாம் பயிற்சி பண்ணி
அந்த இதுலேருந்து வெளியே வந்திருக்கிறேன். அடுத்தது வந்து அவங்கள வந்து எந்த சூழ்நிலையுமே மறக்க முடியாத ஒன்று. அவங்க இப்போ நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சுட்டு ஒரே இருக்குது இந்த புர்தா ஷெரீஃபு. அது வந்து எப்படின்னா அஜ்ரத்தும் எங்களுக்கும் உள்ள ஒரு தொப்புள் கூடி உறவு மாதிரி வாரம் போய் பண்ணிவிட்டு அது வாரம் நடந்துகிட்ருக்கு அஜ்ரத்து வீட்டில். அதுக்கான பயன், அதுக்கான பலன் வரவங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க அதை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்தது அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்கள பொறுத்தவரை நல்ல குரு. நம்ம நல்ல மாணவனாக இருந்தால் நிச்சயமாக அவங்க மறுமையில் இருந்தாலும் நம்ம தூய உடலில் இருப்பாங்க. நமக்கான உதவிகளை அவங்க கட்டாயம் சொல்லுவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, செஞ்சிட்ருக்காங்க. நல்லா நம்பி வரவங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக லைனாக இருந்தாலும் சரி, வாழ்வியலாக இருந்தாலும் சரி, நமக்கு அவங்க வழிகாட்டுவாங்க, கட்டாயம் வழிகாட்டுவாங்க. முன்னாடி அதெல்லாம் சொன்னால் நிறைய விஷயங்க. நாங்கள் எப்படின்னா ஒரு முன்னாடி எங்கள் வீடு இது வந்து பழைய வீடு வந்து வெள்ளைக்காரங்களுக்கு வீடு. அடுத்தது தம்பி இடம். இது கிட்டத்தட்ட ஒரு 9,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதைக்கிட்ட ஏறக்குறைய ஒரு 3,500 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு. இதே அளவுக்கு அந்த வீடு ஒரே வீடு, மச்சி வீடு. கிட்டத்தட்ட நடுகால் ஃப்ரண்ட் மட்டும் தான் ஒட்டியிருப்பாங்க. நடுகால்லாம் வந்து ஓடு போட்டு தேக்கில் சீட்டு போட்டு இருக்கும். அப்போ நான் ராட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப நாளாச்சு அஜரத்தை பார்த்து. சரி அஜரத்தை பார்க்கணுன்ட்டு நான் போய்ட்டு ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. பார்த்தோம்னா அப்போ வந்து பழைய ஓல்டு டைப் தானே, இதெல்லாம் ரெக்கார்டு பண்ணேன். போகும்போது பையனை குளிப்பாட்டியிருந்தான். அவனை குளிப்பாட்டு அஜரத்தை போய் பார்க்கணும், அவனை அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறான். எனக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு அஜரத்து இறந்துடுவாங்களோ அப்படின்னு என் மனசில் தோணுது. எங்கள் வீட்டில் இல்லை அப்படியே அதுக்குனால தான் சொல்கிறேன். அவனை குளிப்பாட்டு, அவனை அழைச்சிட்டு போகணும் அஜரத்துக்கிட்ட அப்படின்ட்டு இதை என் வீட்டில் சொல்லலை, என் மனசில் ஜஸ்ட் இறந்துடுவாங்களோ அப்படின்ட்டு தோணுது. டக்குன்னு சரி குளிச்சுட்டு பையனை அழைச்சிட்டு போகிறேன். போனோன்னா பார்த்து பேசி இது பண்ணால் இவனை ரொம்ப நாள் இவனை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என்னென்னு தெரியல பிடிக்கும். ஏன்னா அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணாதானே நல்லா அவங்க பேரப்புள்ள போய் தானே பிடிக்கும். ரொம்ப நாளே வச்சு ஓதி விட்டாங்க. வந்துட்டோம். ஒரு அதுக்கு மறுநாள் அன்னைக்கானதில்ல ஊரில் ஒரு ஏதோ ஃபங்க்ஷன் ஒன்று, பட்ட ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். அது ஃபஸ்ட் டைம். அது அப்படி இல்லை, ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் உடம்பு முடியாமல் போச்சு அவங்களுக்கு. பட்டை அன்னைக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்தோடனே நானும் உண்மையாக அவங்க தான் உலகம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டோன்னே எனக்குலாம் பயம். கிட்டக்கு போகிறோம். என்ன சே நான் அன்றைக்கி ஃபங்க்ஷன்னா ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. என்ன நிற்கிறாங்க, டாக்டர்ஸ்லாம் வந்துருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட் டாக்டர்ஸ்லாம் நிற்கிறாங்க. தூக்கு சட்டை போடு, அதை போடு, அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் பரிதாபமாக அப்படியே இந்த ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு அனாதை பிள்ளை நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன். என்னன்னா ஒரு சின்ன கேப்புங்க, இது இவ்வளோ கேப்புங்க, அந்த அவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ கேப்புங்க. அது இப்போ மூஞ்சி தெரியுது எனக்கு தெரியல. அந்த கேப்பில் என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. புரியுங்களா? அதெல்லாம் பெரிய விஷயங்க அதெல்லாம். ஆனால் அந்த டைம் நாங்கள் அட்மிஷன்லாம் போட்டுனாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் நல்லா தான். இந்த அடுத்து என் பையனை அழைச்சிட்டு போனால அன்னைக்கு இறந்துட்டாங்க. ஏதோ எனக்கு மனசில் ஒரு வைப்ர ஒரு மாதிரி குளிப்பாட்டி ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ண அஜரத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம்னா அஜரத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னா நான் ராட் பண்ணுறதுலேருந்து ரால்லாம் எனக்கு கிடைக்கும் நிறையா. சாப்பிட்ட கொடுத்து போன பிறகு அந்த முகம்லாம் அவ்வளோ அருமையா. நான் மொட்டையெல்லாம் அடித்தேன். ஆமாம், மொட்டை அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க குருநாதர், அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. எனக்கு வந்து அதான் சொல்கிறேன்னா அவங்க வந்து இஸ்லாத்தெல்லாம் நமக்கு சொல்லித்தரல. ஏன்னா நீ வந்து இப்படி போகணும், அப்படி வரணும், மார்க்கத்தில் தள்ளணும்,
எனக்கு வாழ்வியல் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படியே வாழணும், இப்படி இருந்தால் வாழலாம் அப்படின்லாம். அதனால் அதை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ஆனால் அவங்க அன்றைக்கி ஒரு எலெக்ஷன் எலெக்ஷனில் நகரச்செயலர் எலெக்ஷன், அதில் மாட்டிக்கிட்டேன். இந்த பசங்களாம் எனக்கு கரெக்டாக செய்தி சொல்லலை. அப்புறம் அப்போ எல்லாம் இருந்ததால் எப்படியா இருந்தாலும் தூக்கியிருப்பேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்களும் முயற்சி பண்ணாங்க பிள்ளைக்கு, அவங்க வர விரும்பலை. நான் கொஞ்சம் நெருக்கடி ஆமாம். அவங்க வந்து கொஞ்சம் எப்படின்னா நெருக்கடி நமக்கு அந்த பற்றில் நீங்கள் எந்திரிங்க, நீங்கள் வாங்க, அதெல்லாம் முடியாது, பார்த்து தான் ஆகணும் அப்படின்றப்பேன். அது கடைசியாப்பில் சொன்னாங்க, நீங்கள் இல்லைண்ணே அப்படின்னு. என்னட்டையும் சொல்லலைங்க. அது சொல்லியிருந்தா நான் எலெக்ஷன் அது ஓடி இருப்பான், அவங்க தானே வாழ்க்கை அப்படின்ட்டு. ஒரு முறை வந்து எலெக்ஷனில் வந்து எல்லாம் ஜெயிச்சிட்டோம். சேர்மன் 2 ஓட்டில் சேர்மன் ஓட்டு ஒரு ஓட்டு போடணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பாரம்பரிய அடிப்படையில் எங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த இது. என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இதுக்காண்டி என்னை லேடிஸ் ஆக்கிட்டேன். நான் அதை ஏதாவது கேட்டுருவேன்னு. அப்புறம் அண்ணன் இப்போ எங்கள் வீட்டில் கவுன்சிலர் ஆனாங்க. அண்ணன் வந்து கவுன்சிலர், இப்போ சேர்மனாக இருக்கார்ல அவர். அப்போ போயிட்டு அப்போ அஜிரதா மருந்து அடைச்சிட்டாங்க. நாங்கள் சேர்மனை தான் எய்ம் பண்ணி போகிறோம். போயிட்டு அவங்க அடக்க ஸ்தலத்தில் போய் வணங்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், தலை கீழே குனிகிறேன். அவங்க தலையில் இதில் கால் தலை வைக்கிறதுக்கு. சேர்மன்லாம் வைச்சேர்மனாவது கிடைக்கணும் எங்களுக்கு, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. உன் நோக்கம் நிறைவேறும் அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சோன்னு சொன்னேன், அண்ணா நமக்கு சேர்மன் இல்லை, நான் வைச்சேர்மன் கண்டிப்பாக கிடைக்கணும்னு. ஆனால் எங்கள் அண்ணா கடைசி வரை எழுதி கொடுக்கல. லாஸ்ட் மினிட்டில் நான் தான் சத்தம் போட்டு சண்டை போட்டு எழுதி கட்ட சொன்னேன். அதில் வந்து ஆமாம் வைச்சேர்மன் நான். இப்போ சக்தி தரண்டு வரும்போது என்ன ஆயிடுச்சு, ஃபோன் அப்போ வந்து சாதாரண பட்டன் ஃபோன் தானே, இது டயல் ஃபோன் தானே, டயல் கிடையாது, பட்டனாக இருக்கும். போய்ட்டு நான் என்ன நம்பர் அடிக்கணும்னு பார்த்தேன்னா அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக டயல் ஆகிடும். அதெல்லாம் அப்புறம் ஒரு நெகட்டிவாக சில நான் கொஞ்சம் ஆர்வத்தில் வெளியிலலாம் சொன்னோம். சில பேர் அதில் என்னென்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்குதோ அப்படின்ட்டு. அப்புறம் வேறு ஒரு பாடியில் லிமிட் ஆகி அப்படி மேலே மிதக்கும், அந்த மாதிரிலாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க அவங்க. பட் எனக்கு அது செல்லலை. ஆனால் நான் கேள்வி ஞானத்தில் அந்த மேலே ஆகிடும், மேலே அப்படியே சுத்தம். அதெல்லாம் அந்த மாதிரி இன்பம்லாம் கோடி கொடுத்தாலும் யாரும் கிடைக்காது. எனக்கு வந்து உனக்கு எல்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க. போயிட்டு சொன்னேன், இன்னும் இல்லை சொல்லாதீங்கன்னு சொன்னேன், கேட்கல அப்படின்னே சொன்னாங்க. எனக்கு ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அவங்க இந்த வைப்ரேஷன்லாம் எடுத்துருவாங்க.